இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சிலை ஒன்று செய்யணும் சார், அதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போனான்னு வந்தோம். சிறப்பா செஞ்சிடலாம் சார். ஏதாவது சாமி சிலையா இல்ல தலைவர்கள் சிலையா? சொல்லுங்க சார், செஞ்சிடலாம். இல்ல சார், சாமி சிலையும் இல்ல தலைவர்கள் சிலையும் இல்ல சார். இவருடைய அம்மா சிலையை செய்யணும். செய்யலாம்ல? செய்யலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க போட்டோ ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு சார். இந்தாங்க. செஞ்சிடலாம் சார். சார், சிலை ரொம்ப தத்ரூபமா செய்யணும். அவங்களையே நேர்ல பாக்குற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நுணுக்கமான வேலைப்பாடு இருக்கணும் சார். சார், வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க சார். நீங்க குறை சொல்ற மாதிரி எதுவுமே இருக்காது. எவ்வளோ நாள் ஆகும் சார்? 2 நாள்ல கொடுத்துடலாங்க சார். உங்களுக்கு ஏதாவது அவசரம்னா சொல்லுங்க, நாளைக்கே கொடுத்துட்றேன். இல்லை சார், நீங்கள் 2 நாளில் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்துடலாம் சார். இது அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. சரிங்க சார். முடிஞ்சதும் நான் பேலன்ஸ் கொடுத்தேன். சரிங்க சார். அப்ப நாங்க வரோம் சார். 2 நாள்ல டெலிவரி கொடுத்து பண்ணிடலாங்க சார். நல்லபடியா பண்ணிடுங்க சார். சரிங்க சார். போங்கப்பா. இன்விடேஷன் உங்களுக்கு எப்போ சார் வேணும்? நாளைக்கு வேணும் சார். கொடுத்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துருவீங்களா? கொடுத்துடலாம் சார். அட்ரஸ் எடுத்துக்கோங்க. தெரியும் சார், நீங்கள் சாமுண்டீஸ்வரி மேடத்தோட மருமகன் தானே? ஆமாங்க. நாளைக்கே கொடுத்துடலாம் சார். சரிங்க சார். எவ்வளோ சார் ஆகும்? 15,000 ரூபா சார். ஃபுல்லாக பே பண்ணிடுறேன், வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுறேன். ஓகே சார். இந்தாங்க. ஓகே சார், நான் நாளைக்கு வீட்டுக்கே அனுப்பிச்சிடுறேன் சார். சரிங்க சார். ஓகே சார், போகலாம். தேங்க்யூ சார். ஹலோ, என்னங்க சேட்டுக்கிட்ட பேசியாச்சா? பத்திரத்தை தரேன்னு சொல்லிட்டானா? பத்திரம்லாம் தரேன்னு ஒத்துக்கிட்டான். ஆனா அவன் கேட்கிற விலை தான் ஜாஸ்தியா இருக்கு. எவ்வளவு கேக்குறான்? ஷாக் ஆயிடாத, 50 கோடி கேக்குறான். 50? அடப்பாவி. இப்ப என்ன செய்யலாம் சந்திரா? சரி, நீங்க ஓகேன்னு சொல்லிடுங்க. என்னடி சொல்ற? 50 கோடி ஓகேவா? ஏய், அந்த இடம் 5 கோடி கூட போகாதே. எனக்கு காசு முக்கியம் இல்லைங்க. நாம பந்தயத்துல ஜெயிச்சு அவன் இந்த வீட்டை விட்டு போகணும், அதுதான் முக்கியம். அது சரி, ஆனா 50 கோடிக்கு எங்க போறது? அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். என் அக்கா கிட்ட நிறைய நிலப்பத்திரம் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு ஆட்டையை போட்டு யார்கிட்டயாவது கொடுத்து அமௌண்ட்டை கொடுத்துடலாம். நமக்கு அந்த இடம் கைக்கு வரணும். அதை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நடக்க விடாம பண்ணி அவனை தோக்கடிச்சு வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். மத்தது எதை பத்தியும் யோசிக்க வேணாம். அவங்கிட்ட டீல் பேசுங்க, பேசி முடிக்கிறீங்க என்ன? சரி சந்திரா. சித்தப்பா வாங்க பேசலாம். சரி மௌனே வா. பாஸ், நீங்க ஒரு ஐடியா குடோன். நீங்களே யோசிச்சா எப்படி? சும்மா மூளை தட்டி விடுங்க. ஐடியா வந்து கொட்டுன்னு கொட்டும் பாருங்க. டேய், நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா இது என் லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயம்டா. அதனாலதான் நான் ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்குடா. ரொம்ப யோசிக்காதீங்க பாஸ். நான் வேணும்னா ஒரு ஐடியா சொல்லிட்டா? நீயா? சரி சொல்லு. பாஸ், மேடம் வர வழியில கீழே ஏதாவது எண்ணெய ஊத்தி அப்புறம் மேடத்தை கூப்பிடுங்க. அவங்க வந்தாங்கன்னா டைரக்டா வலிக்கு கீழே விழுக போவாங்க. அப்ப நீங்க அவங்கள கீழே விழாம தொட்டு தூக்குனா டச்சிங் நடக்கும். அந்த டச்சிங்கால அவங்களுக்கு உங்க மேல லவ் வரும் பாஸ், லவ் வரும். லவ் வந்தா அப்படியே பிக்கப் பண்ணி அத கல்யாணத்துல போய் முடிக்க வேண்டியதா? இதை விட சூப்பர் ஐடியா யாரு பாஸ் கொடுப்பா? டேய், இது உனக்கு சூப்பர் ஐடியாவா? அப்படியே ஒரு பஞ்ச் பண்ணனா ரோட்ல போய் விழுவ. அறத பழசான ஐடியா கொடுத்துட்டு சூப்பர் ஐடியான்னு எப்படி வாய் கூசாம போய் சொல்ற? இந்த ஐடியாவை தமிழ் சினிமால ஆயிரக்கணக்கான பேர் யூஸ் பண்ணிட்டாங்கடா. பாஸ், ஆயிரக்கணக்கான பேர் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஐடியா பழசா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தானே அர்த்தம். அதனால நீங்களும் தைரியமா துணிஞ்சு இதை பண்ணுங்க பாஸ். கண்டிப்பா உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் பாஸ். நீ சொல்றதும் லாஜிக்கா தான் இருக்கு. அப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்றே நீ? ஆமா பாஸ்,
யோசிச்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனே செயல்ல இறங்குங்க. கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். சரிடா, ரேவதிக்கு என் மேல லவ் வரணும், அதுக்காக நான் இதை செய்யறேன். வா போலாம். சூப்பர் பாஸ். பாஸ் அண்ணி வராங்க. பாஸ் அண்ணி வராங்க, அவங்கள தாங்கி பிடிச்சு லவ் டெவலப் பண்ணுங்க பாஸ். டேய், இப்போ எங்க ரொமான்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது மட்டும் பாரு. நீ தள்ளிப்போ தள்ளிப்போ. ஓகே பாஸ், ஓகே. கமான் கமான். பாத்து ஏய் பாத்து. வாட்டிய கேச் சகல. பாஸ் உங்களுக்கு நான் ஐடியா பண்ணா அது அவனுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகுது. அண்ணிய மிஸ் பண்ணிட்டீங்களா பாஸ்? டேய், இந்த ஜாக்கோட அந்த குவீன் சேர்ந்தே தீருண்டோம். அதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன பாஸ் இப்ப எதுக்கு ரம்யா ஆட்டத்தை இங்க இழுத்து வர்றீங்க? டேய், ரம்மியோ கும்மியோ ரேவதி எனக்கு தான்டா. போடா. ரேவதி மாப்ள, என்னாச்சு? ரேவதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா வழுக்கி விட்டுருச்சுமா. இங்க என்ன ஊத்தி இருக்கு? இங்க யாரு எண்ணெய ஊத்துனது? ரோஹிணி, இங்க யாரு எண்ணெய ஊத்துனாங்க? எனக்கு தெரியாதுமா. யார் இங்க ஊத்துனது எண்ணெய? சித்தி சித்தி. ஐயோ! ஆ! ஷூ! ஆ! ஆ! ஐயோ! எந்த படுபாவி இங்க எண்ணெய கொட்டினது? ஆ! ஐயோ! என் இடுப்பு உடைஞ்சிரு போல இருக்கே. ஷூ! அக்கா, என்ன பழி வாங்குறதுக்கு இவன் தான் இதெல்லாம் செஞ்சிருப்பான். உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் சின்ன மாப்பிள சின்ன மாப்பிள சின்ன மாப்பிள இல்ல? விட்டா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, அமெரிக்கா ஈரான்ல குண்டு போட்டது, எல்லாத்துக்கும் காரணம் இவர்தான் சொல்லுவீங்க போல இருக்கு. என்னடா நக்கல் பண்றியா? இவன் தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கணும். எங்களுக்கு வேற வேலை இல்ல. மாப்பிள அவளை விடுங்க, எதுக்கு எடுத்தாலும் உங்களை தான் குத்த சொல்லிட்டு இருப்பா. சரி, போன காரியம் என்னாச்சு? டாக்குமெண்ட் வாங்கிட்டீங்களா? சேட்டு தவறிட்டார் மாமா. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரியும். என்ன சொல்றீங்க? சேட்டு தவறிட்டாரா? ஆமா மாமா. அப்புறம் டாக்குமெண்ட் எப்படி வாங்குறது மாப்பிள? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேட்டோட பையன் இருக்காரு, அவர் எங்கேயும் வெளியூர் போயிருக்காராம். 2 நாள்ல வந்துருவேன்னு சொன்னார். அவர் வந்ததும் குடுக்கல் வாங்கல் என்னன்னு பார்த்து டாக்குமெண்ட்டை நான் வாங்கிட்டு வந்துடுறேன் மாமா.